ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணையில பார்த்தீங்கன்னா, நிலா பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்டு வேலையும் ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு குடுத்துர்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலையெல்லாம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, "இப்ப வீடு பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சோழனோட அப்பா வராங்க. "எங்களோட வருமானத்தில வீட்டுக்குன்னு ஒரு பங்கு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவர் பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா முடியாது. அதெல்லாம் என்னால குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அப்ப உங்களால குடுக்க முடியாதுன்னா விட்டுருங்க. நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நான் குடுக்க முடியாதுன்னு சொல்லலையேம்மா. நான் நாளையிலேருந்து உன்கிட்ட குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, சேரன் பார்த்தீங்கன்னா, செலவு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. அங்க கார்த்திகா பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போறதா போயின்னு இருக்காங்க. அப்ப கார்த்திகாவ பார்த்து சேரன் பேசுறாங்க. "என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? என்ன விஷயம் சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப கார்த்திகா பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமா ரோட்ல வச்செல்லாம் என்ன கேட்காதீங்க. நான் அளந்துடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா நிக்கிறாங்க. "அப்ப என்னதான் ஆச்சு சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னோட கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிச்சு மாமா அவ்வளோதான். அவங்க சரியான ஃப்ராடு குடும்பமா இருக்குது. அவங்க நம்ம விசாரிக்கும்போது சொன்னதெல்லாம் பொய் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தீங்கன்னா அழுறாங்க. "என்னோட நகைய விக்கிறதுக்காக மட்டும் கொஞ்ச நாளா என்கிட்ட எல்லாரும் நல்லா இருந்தாங்க. என்னோட நகைய வித்து கடன அடைச்ச உடனே எல்லாரும் என்கிட்ட ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. இவரும் கத்தார் போக வரையும் நல்லா என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, நான் கால் பண்ணா எடுக்கிறதில்ல, என்கிட்ட பேசுறதில்ல. அவங்க அப்பா, அம்மா கிட்ட மட்டும் பேசுறாரு. இப்ப கத்தார விட்டியும் வேற எங்கேயோ போயிட்டாரு. ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல. அப்பாவும் போயிட்டு நெறைய இடம் விசாரிச்சுட்டாங்க. தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லின்னே அழுறாங்க. அப்ப கார்த்திகா பார்த்தீங்கன்னா, "என்ன அவருக்கு அவங்க கிட்டேருந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க மாமா. அதனால தான் என்ன அவ்ளோ டார்ச்சர் பண்ணாங்க. என்ன டைவர்ஸ் வேணும்னு கேட்கும்போது என்கிட்ட, அதனால தான் நான் அங்க எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா "இதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சுச்சு மாமா, கல்யாண வாழ்க்கை" அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அதுக்கு சேரன் பார்த்தீங்கன்னா, "இரு கார்த்திகா நான் வேணா அவங்ககிட்ட பேசுறேன்" அப்படின்றாங்க. "இல்ல மாமா பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சரிங்க மாமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நீலா கிட்ட பல்லவன் பார்த்தீங்கன்னா, "இருங்க அண்ணி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சோழனும் வராங்க. "டேய் கொஞ்சம் லேட்டா வாடா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.